அறநிலைத்துறை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்கதையாயிருது. கேட்டாங்க வந்து நாங்கள் வந்து இப்போ தான் 1 மாதம் ஆச்சு, 1 மாதம் ஆனால ஒரு நாள் இருந்தால் தரேன்னு எந்த ஒரு ஆட்சியாளர்னாலும் உடனே சரி பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்லணும், ஒருபான சொத்துக்கு ஒரு சொல் பதம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாவேக்கா ஆட்சியில் வந்த பிறகும் இந்த இறைச்சி கடையோட மாற்றங்கள் மாறவே இல்லை. எங்கெங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராமநாதபுரத்துலேயும் இருக்கிற தொண்டி பெருமாள் கோடி, அங்கேயும் அந்த கோயில் கோபுரத்தை ஒட்டியே வந்து இறைச்சி கடை இருக்கு. அந்த இறைச்சி கடை வந்து கோயிலோட இடத்துலயும் இருக்கு. அதுவும் அப்புறப்படுத்தலை. இதனால என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு பெரிய பெரிய ஒரு முகசுளிப்போட ஒரு கோயிலுக்கு உள்ள போறதா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இடம் ராணிப்பேட்டை வாழைப்பந்தல், இங்க உள்ள சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இறைச்சி கடை இருக்கு. இது ரெண்டுமே கோயில் வளாகத்துல இருக்கனால என்ன பிரச்சனை அப்படின்னு பொதுவாக கேட்கலாம். இப்போ அப்படி கிடையாது. அந்த கோயில் வளாகத்துல இறைச்சி கடை வச்சிருக்கனால என்ன, நாய் வரும். இந்த நாய் என்ன சாப்பிட்டுட்டு அந்த நாய் அதே நாய் என்ன அந்த எலும்பு தூக்கிட்டு கோயிலுக்குள்ள போகும். கோயில் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் புனிதமான விஷயமா இருக்கக்கூடாது. அந்த இறைச்சி அங்கே வரும்போது மக்கள் முகசுளிக்கிற மாதிரி இருக்கும். இதனால வந்து கோயிலை தவிர்க்கக்கூடிய நிலைமை உண்டாகும். கோயிலோட புனிதமும் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க. பட் இரண்டுமே வந்து இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு இது பற்றி அந்த ரெண்டும் நீக்கப்படலை. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செய்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ராமநாதபுரம், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பந்தல், இந்த 2 இடங்களிலும் இது போன்ற கோவில் இடத்தை ஆக்கிரமித்து அந்த இடத்திலேயே இறைச்சி கடைகள் இயங்கி வருகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இது வந்து இன்னைக்கு இந்த தமிழகத்துல இந்த மாதிரியாக நடைபெறுவது புதுசா அப்படின்னு கேட்டா அது வந்து நமக்கு அதற்கான பதில் இல்லை. ஆனா இது புதுசு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இதே போன்று பல கோவில்கள் பக்கத்திலையும் இது போன்ற இறைச்சி கடைகள் தொடர்ந்து இயங்கி வருவதை நம்மளால பார்த்துட்டு வர முடியாது. இதுக்காக இந்துக்கள் தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். சேலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோட்டை பெருமாள் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோயிலையே நீங்க எப்படி தேடணும்னா இறைச்சி கடையில தான் நீங்க தேடவே முடியும். கோவிலுக்கு நுழையும் போது கோவிலினுடைய 2 பக்கங்களிலும் வெறும் இறைச்சி கடைகளா இருக்கும். அதையெல்லாம் நீங்க தாண்டி தான் அந்த கோயிலுக்கே நீங்க போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்பது இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட நாம இதே செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் ஒரு செய்தி பண்ணோம். திருவொற்றியூரை அந்த அம்மன் கோவிலை ஒட்டி பல பிரியாணி கடைகள் புதிதாக முளைத்து வருகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல குற்றாலநாதர் கோவில், அங்க குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு போற அந்த பாதை முழுக்கவே வந்து நிறைய இடத்துல, அதாவது சைவ கடைகள் அப்படிங்கிற பேர்ல இந்த அசைவ கடைகள் அப்படிங்கிறத இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனை உருவானதை நம்ம பார்க்கறோம். இதெல்லாம் ஏதோ எல்லா கடையும் இருக்கு, அந்த மாதிரி இன்னைக்கு அசைவ கடையும் அங்க இருக்கு அப்படின்னு இதை எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியில உருவாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இதை நீங்க பார்க்க முடியும். இது ஏதாவது இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க, கோவில் இடத்தையெல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கோவிலுக்கு பக்கத்திலேயே வைக்கிறது, கோவிலே தெரியுமா தெரியாதான்னு தெரியாத அந்த அளவு கொண்டு வைக்கிறது. இந்துக்கள் கோவிலுக்கு போறதாக இருக்கிற அன்னைக்கு கூட அவங்க வீட்டுல கூட வந்து இந்த மாதிரியாக கறி சமைப்பது அப்படிங்கிறதை வந்து தவிர்க்கிறது நம்ம இந்துக்களுடைய வழக்கம். என்னன்னு சொல்ல போயாச்சுன்னா குறிப்பிட்ட மாசங்கள்ல முழுவதுமாகவே கறியை தவிர்த்து வருவதை நம்ம பார்த்திருக்கோம். புரட்டாசி மாசம் போன்ற மாதங்கள்ல கறி சாப்பிடுபவர்கள் கூட, அதிக அளவுல மாமிசத்தை விரும்பி சாப்பிடுபவர்கள் கூட அந்த குறிப்பிட்ட சில மாதங்கள்ல அவங்க அதற்கு சாப்பிடாமல் இருப்பதை பார்த்திருக்கிறோம். அதே போல எல்லா நாட்களிலும் நம்ம ஊர்ல வந்து மாமிசம் சாப்பிடும் பழக்கம் இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதுக்குன்னு சில குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்ப செவ்வாய் வெள்ளி போன்ற நாடுகள்ல வந்து நிச்சயமாக எந்த இந்துக்கள் வீட்டிலும் இதை சமைப்பது முன்பு பழக்கம் இல்லாமல் தான் இருந்தது. சாப்பிடும் வெளியில கூட போனா சாப்பிட மாட்டாங்க, இப்படிதான் இருந்திருக்காங்க. அதனால கோவிலுக்கு போகும்பொழுது இதை பார்த்துட்டு போகிறதுக்கு எந்த ஏன்னா இன்னைக்கு சொல்லலாம், ஏன் என் பிளேட்ல என்ன உணவு இருக்கணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், என் பிளேட்ல என்ன உணவு இருக்கணும்னு அன்னைக்கு அதுக்கு உரிமை குரல் கொடுத்தீங்கல்ல. எந்த ஹிந்துவுமே கோவிலுக்கு பக்கத்துல மாமிச கடை இருப்பதை விரும்பியதாக யாரும் விரும்ப மாட்டார்கள். தெய்வ பக்தியும் அதற்குரிய ஆச்சாரம் சமய சடங்குகளை அனுசரிக்கக்கூடிய எந்த ஹிந்துவும் அருகிலேயே மாமிச கடை இருப்பதை விரும்ப போவதில்லை. அப்ப அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அங்க எதுக்கு நீங்க வைக்கணும், அதற்கு யார் அனுமதி கொடுப்பது? அப்ப கோவில் இடத்திலேயே ஒரு மாமிச கடை இயங்குகிறது, அதுக்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அனுமதி யார் கொடுத்திருக்க முடியும்? HRMC தானே கொடுத்திருக்க முடியும். அப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி நாங்க என்ன சொல்றாங்க, எல்லா கோவிலையும் அந்த அவர் பேரு அமைச்சர் பேர் ரமேஷ், உடனே எதா இருந்தாலும் இப்ப இந்த புதிய ஆட்சி வந்ததுல என்னடா ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த அமைச்சர் ஆய்வுக்கு போனாலும் பின்னாடி ஒரு கேமராவோட தான் போறாங்க. இன்னும் போன உடனே ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுறாங்க. நடக்கலையாங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வருவோம், அது உடனே ரீல்ஸ் ஆயிடுது.
இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய இப்போ ரமேஷும் அப்போ ஆய்வுக்கு போறனாரு, அங்க போனார், திருச்செந்தூர்ல போனார், ஆஹா ஓஹோன்னு எல்லாமே இதெல்லாம் பண்ணாரு. உடனே சிவாச்சாரியர்களை நீக்கிறேன்னாரு. அந்த கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடியவரே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை பிடிச்சி பேசிட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணாரு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ஆட்கள் இப்ப இது போன்ற விஷயங்களை தடுக்க முன் வருவார்களா? அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் பேசாம இருக்காரா, இல்ல அதை பத்தி அவருக்கு கவலை இல்லையா? ஏன்னா ஏற்கனவே பாருங்க அந்த கோவிலுக்குள்ள அது எனக்கு எல்லா செய்திகளையும் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அமைச்சர்கள்லாம் நம்ம இந்த சேனலை பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அது இந்த புதுசா வந்திருக்கிறவர்கள்லாம் பார்த்தார்கள் என்றால் சிலையில யாராவது அவர்கள் காதல போய் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஏன்னா அந்த கோவில்களை எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டையும் தாண்டி இப்போ என்னன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கடையாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில். இந்த சங்கரநாயனார் கோவிலுக்குள்ளார நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கோவில்ல இருக்கோமா, இல்லைன்னா அந்த சைனா பஜார் கடை இருக்கும். இந்த மயிலாப்பூர்ல அந்த ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைனா பஜார் கடைன்னு போட்டிருப்பாங்க. அதில் எதை எடுத்தாலும் 3 ரூபாய், 3 ரூபா, 10 ரூபா, வாங்கம்மா வாங்க, இந்த பிளாஸ்டிக் சாமானை வாங்க, அதை வாங்கன்னு கூவி வித்துட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த கோயிலுக்குள்ளே போனால் உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே போய்கிட்டு ஒரு சந்நிதிக்கிட்டையும் ஒரு 2 ஹெச்ஆர்என்சி அதாவது நியமிக்கப்பட்டவர்கள் தான் நிச்சயமாக இருக்காங்க. அவங்க அங்கே இருப்பாங்க. ஆனால் கோவிலுக்குள்ளார வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் அந்த ஹெச்ஆர்என்சினுடைய அனுமதி இல்லாமல் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த எள்ளு, இந்த நல்லெண்ணெய், இந்த சனி பகவான் பக்கத்தில் ஒரு கவுண்டர் போட்டு அவங்க நின்றுட்டு இருப்பார். இங்கே ஒரு 5 விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதை தீரும், இந்த இது சரியாகும், இங்கே 3 விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு, வாங்கம்மா வாங்க, இந்த 3 விளக்கு ஏற்றிட்டு போங்க, 4 விளக்கு ஏற்றிட்டு போங்கன்னு கூவி வித்துட்டு இருப்பாங்க. இந்த சனிக்கிழமை இதை ஏற்றுங்கள் அப்படின்னு. பைரவர் சன்னதிக்கிட்ட போனீங்கன்னா அங்கே ஒரு ஆள் நின்று இதே போல சொல்லிட்டு இருப்பார். இன்னொரு சன்னதிக்கிட்ட போனீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு ஆள் கூவி வித்துட்டு இருப்பார். நிச்சயமா அதுவே பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் விற்கிற அந்த ஒரு ஃபீல் நீங்கள் வரும். நீங்கள் யாராவது போனீங்கன்னு சொன்னால் போனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அப்போ எங்கெங்கோ ஆய்வுக்கு போகிற ரமேஷ் அவர்கள் அங்கும் ஆய்வு பண்ணி இது எல்லாத்தையும் மாற்றினா நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உண்மையாலுமே என்ன தப்பு நடக்குதோ அதை சரிப்படுத்துறேன்றதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் சரிப்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பிரசாதம், அதே போல் பிரசாதம் மீட்பது. போன ஆட்சியிலெல்லாம் கொடுமையிலையும் கொடுமை என்னன்னா கடவுளையே பட்னி போட்டு அதை பிரசாதமாக வித்தார்கள். கடவுளுக்கு பிரசாதத்தை நிவேதனமாக வைப்பதற்கு முன்னாடியே அதை எடுத்துட்டு வித்துட்டு என்னாச்சு இப்ப வித்துட்டேன் நீங்க வேற பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போன அராஜகங்களை எல்லாம் போன ஆட்சியில நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப இதெல்லாம் இந்த ஆட்சியில மாறுமா அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப கூட ஏதோ அந்த இப்ப பாருங்க, கட்டணம் இல்லாமல் தரிசனம் வேண்டும் அப்படின்னு தான் பல காலமாக மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இருந்துட்டு இருந்தது. அப்போ உடனே என்ன பண்ணாங்க, திருச்செந்தூர்ல திடீர்னு கட்டண உயர்வு அப்படின்னாங்க. எல்லாரும் அதற்கு பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கட்டண உயர்வு இல்ல அது நாங்க கருத்து கேட்புதான் நடத்தணும் அப்படின்னா. இப்ப திடீர்னு பார்த்தா குற்றாலீஸ்வரர் கோயில்ல அதாவது இதுவரைக்கும் 1 பைசா கூட வசூல் பண்ணாம கட்டணமே இல்லாம பார்த்துட்டு இருந்தது. அங்க உடனே கட்டணம் 50 ரூபா கட்டணம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து கேட்டு எதுக்கு கட்டணம் மாத்துறது, இது எதுக்கு இப்ப நீங்க செய்யணும்? அப்ப அந்த போன ஆட்சியில இருந்த ஹெச்ஆர்என்சிக்கும் இந்த ஆட்சியில இருக்கிற ஹெச்ஆர்என்சிக்கு என்னங்க வித்தியாசம்? ஸோ நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இதே ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோவில், அதாவது இந்த கோவில்கள் பக்கத்திலேயே பேனர் வைக்கிறது. அந்த பேனர்ல பாத்தீங்க அப்படின்னா வன்முறையை தூண்டுற விதமாக, அப்புறம் அம்மனை கொச்சைப்படுத்தும் விதமாக அப்படிலாம் பேனர். இந்த டாஸ்மாக் பாட்டில் வச்சு அதுக்குள்ளார அம்மன் இருக்க மாதிரியான பாட்டில், அதனோட வன்முறை தூண்டக்கூடிய விஷயமாக துப்பாக்கி கத்தி இதெல்லாம் வச்சு இந்த மாதிரியாக பேனர். இப்ப அதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியை சார்ந்த திரு ராஜேஷ் அவர்கள் கூட இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனு கொடுத்திருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ டிவியில அதற்காக அவர் ஒரு பேட்டியம் கூட கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த சர்வதேச யோகா தினம் வந்தது. அப்ப அந்த சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க நல்லா நீங்க பார்க்கணும். சர்வதேச யோகா தினம், சர்வதேசம் போது உலகம் முழுவதும் இல்ல நாடுகளால அன்னைக்கு யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்ப இந்த சர்வதேசம் அப்படின்னு வரும்பொழுது துருக்க நாடுகளும் இணைந்துதான் அந்த இதுல வருது. அப்படி வரக்கூடிய காலத்துல
நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் நாகாலாந்தில் மட்டும் அடுத்த நாள் அனுசரிச்சாங்களாம். ஏன்னா அதுக்கு நாள் வந்து அந்த சர்வதேச யோகா தினத்தன்று கிறிஸ்தவர்களுக்கு என்னமோ ஒன்று இருந்துச்சான். அந்த நாளை வந்து அன்னைக்கு வந்து அதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சனால அதை அடுத்த நாள் நடத்தினாங்களாம். உலகம் முழுவதும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா செக்யூலர் கண்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்டுல ஒரு மதத்திற்காக மாத்தினாங்களாம். சரி, இன்னைக்கு இப்ப ரம்ஜான் வரட்டும், நம்ம ஊர்ல ஸ்கூல் பள்ளிக்கூட நேரம் மாற்றப்படும், வேலை நேரம் மாற்றப்படும். கவர்மெண்ட் இல்ல, நான் சொல்றது தனியார்ல விட்டுருங்க. அரசு ஊழியர்களுக்கு நேரம் சலுகைகள் தரப்படும். போன ஆட்சியில கொடுத்தாங்க. ஸ்கூல் நேரமே மாற்றி அமைக்கப்பட்டது நாகப்பட்டினத்துல எல்லாம். எப்படி ஒரு அப்நார்மலா, அதாவது இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு அப்நார்மலாக உன்னை வந்து நீங்க கொண்டு போய் தர முடியும். ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய உரிமைகளை கூட இந்துக்களுக்கு நீங்க தரக்கூடியது இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து இதை பார்க்கும் பொழுது திட்டமிட்டு இந்த கறிக்கடைகள், இறைச்சி கடைகள் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதே போல கோவில் மேல வேண்டும் என்றே இறைச்சியை கொண்டு வீசுவது. போன ஆட்சியில பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் வாசல்ல வச்சு இதே போல பிரியாணி கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அசைவ பிரியாணி கொடுத்தது விநியோகிச்சதை நம்ம பார்த்தோம். அது கூட பெரிய கண்டனங்கள்லாம் எழுது. இந்த மாதிரி எல்லாம் பண்றது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடம் கூட உண்டு. போன ஆட்சியில் வந்து கலைஞர் பிரதமர் மட்டும் ஒரு பிள்ளையார் கோயில் வாசல்ல வைத்து கொடுத்தார்கள். ஆமா, கொடுத்தது கேட்டதுக்கு பிறந்த நாளுக்கு நாங்க வெளியில தான் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து கோவிலுக்குள்ளாரையே வந்து சபரீசனுடைய அப்பாங்கிறதுக்காக கோவிலுக்குள்ளார ஈமக்கிரியை சடங்கு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணது. இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்து கோவில்களில மட்டும்தான் இவங்க வந்து இந்த அராஜகங்களை வந்து தொடர்ந்து நிகழ்த்துகிறார்கள். அதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்துக்களை இன அழிப்பு செய்வதற்கான ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக இவர்கள் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்துக்களை அவமானப்படுத்தி அதனுடைய ஒரு உச்சகட்டமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு இங்கு ஆட்சிகள் மாறினாலும் கூட இந்துக்களுக்கான ஒரு விடிவு காலம் என்பது கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் இந்த செய்தியை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது.